Taste the Daily. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம். ஆனா இந்த பதிவுல டாரட் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜையும் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டாரட் கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தனுசு ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய நன்மைகள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா மாற்றங்கள்லேருந்து வரும் நிறைய சேஞ்ச் நடக்க இருக்கு. அவங்களுக்கு மன ரீதியான மாற்றம், உடல் ரீதியான மாற்றம், பொருளாதார மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம், இது எல்லாமே நடக்க இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான மாற்றம் நடக்கும். அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மாற்றமாக இருக்க போகுது. சில பேருக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக அந்த காரியங்கள்லாம் கம்ப்ளீஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஒரு முடிவுக்கு வரும்னு இருக்குது. சில பேர் வந்து அப்ராட்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க, வேறு இடம் மாற்றத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு 8 மாதமாக அதை வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த 8வது மந்த் ஆகஸ்ட் மந்தில் அது சக்ஸஸும் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க இருக்குது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறார்? ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்க மனசில் விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கும். ஸோ அந்த விருப்பு வெறுப்பதுனால சில பேருக்கு விருப்பங்கள் இருக்குது, அது நிறைவேறலைன்ற ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. வெறுப்பு இருக்குது, நம்ம பழி வாங்க முடியலன்னு ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. பட் இந்த ரெண்டுமே வந்து இருக்கக்கூடாத ஒன்று. அது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அது நிம்மதி இல்லாமல் போகும்போது அது எக்ஸ்ட்ரீம். ஸோ அது இருக்கக்கூடாத ஒன்று. அப்படி இது ரெண்டுமே ரிமூவ் ஆகிட்டு அவங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதனால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட ஹெல்த்தும் வந்து மேம்படணும். தேகத்துலேயும் ஒரு யானை பலம் கிடைக்கணும், தெம்பாகணும், அவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும். அப்படின்னா திருத்தணி முருகரை இந்த மாதம் ஃபுல்லாக அவங்க தரிசனமோ வழிபாடோ செஞ்சு ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அண்ட் அவங்களோட ஹெல்த்தும் வந்து மேம்படும், சிறப்பாக இருக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறார்? ஸோ தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இவங்களுக்கு ஆப்போசிஷன்ஸ் வந்து உருவாகுது. இவங்க நல்ல காரியம் பண்ணுறாங்க, நல்ல காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஆப்போசிஷன்ஸ் உருவாகுதுன்னா எப்பேற்பட்ட சூழல்லையும் அந்த ஆப்போசிஷன்ஸை கண்டு பயப்படவும் கூடாது அண்ட் பின்வாங்கவும் கூடாது, கிவ் அப் பண்ணவும் கூடாது. துணிந்து வந்து போராடணும். தனியாக போராடுறது இல்லாமல் முருகர் துணை இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலாக தனியாக போராடாமல் இவங்களோட இருக்கிற நல்லவங்களோட கைகோர்த்து அந்த ஆப்போசிட் அந்த நெகட்டிவை எதிர்த்து அவங்க வந்து போராடணும். ஸோ அப்படி துணிச்சலாக போராடினாங்கன்னா கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் வெற்றி அவங்களுக்கு கிடைச்சி தரும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான போராட்டம் சமீப காலமாக அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதை கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறார்? ஸோ தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எண்ணம் ரொம்ப உயர்வாக இருக்கும், உயர்ந்த லட்சியம் இருக்கும். ஆனால் அதை எப்படி வந்து பர்சீவ் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை செயல்படுத்துறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும், அதற்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கணும். அந்த சக்ஸஸ் ஆனது ரொம்ப பெருசாக இருக்கணும், அது வானத்தில் இருக்க நட்சத்திரம் மாதிரி அது ஷைன் ஆகணும், அவங்க ஷைன் ஆகணும். அப்படின்னா இவங்க இந்த மாதம் நிச்சயமாக 27 நட்சத்திர முருகரை வந்து அவங்க வழிபடணும். அதாவது 27 நட்சத்திர முருகர் கோவிலில் இருக்கிற சுயம்புவாக இருக்கிற அந்த முருகர் சுப்பிரமணியரை வந்து அவங்க வழிபடணும். அப்படி வழிபடும் போது கண்டிப்பாக இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த தரிசனத்தை வந்து ஃபேமிலியாவோ இல்லை போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியோ அந்த முருகரை மனசில் நினச்சி பூஜைகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.
நேர்களே, உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாட்டுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மனநிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.